உதயநிதிக்கு எதிராக திரிஷா அவர்கள் சமீபத்தில ரொம்பவே தீவிரமா களமிறங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை அவர்களால கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இதற்கு மிக முக்கிய காரணம் சமீபத்தில நடைபெற்றிருந்த ஒரு கூட்டத்தில சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள ரொம்பவே அவதூறா தாக்கி பேசியிருந்தாரு. குறிப்பா நடிகர் திரிஷா அவர்கள உள்ள இழுத்து ரொம்பவே கொச்சையான சொற்கள் உபயோகிச்சிருந்தாரு. இது மிக பெரும் ஒரு கண்டனத்துக்குரியதாக மாறி இன்னைக்கு காவல்துறை அவர்களால கைது செய்யப்பட்டிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால இன்னைக்கு ரொம்பவே வைரலா போயிருந்துச்சு. தொடர்ந்து இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வந்து உதயநிதி அவர்கள வெளியே விடணும். இன்னைக்கு ஈவினிங்குள்ள அவர் வெளிய வரதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாரி செய்திகள வெளியிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஈவினிங் அவரு விசாரணை முடிச்சு வெளி வருவாரு அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. அவர் மேல போடப்பட்டிருந்த கேஸ் அப்படிங்கிறது திரும்ப பெறும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, திரிஷா அவர்கள் பர்சனலாவே உதயநிதி அவர்கள் மேல வந்து கேஸ் கொடுக்க போறாங்களாமா. ஏன்னா, பப்ளிக்கான இடத்துல ஒரு பொண்ண தப்பா பேசுறது உண்மையிலேயே தவறான ஒரு விஷயம். அது வந்து அவர் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இத நான் அப்படியே அமைதியா விட்டேன் அப்படின்னா, இத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நெறைய பேர் என்ன பப்ளிக்கா பேசுவாங்க. ஸோ கண்டிப்பா சட்டப்படி நான் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து கேஸ் வந்து குடுக்க போறாங்களாமா. இதனால உதயநிதி அவர்கள் மறுபடியும் வந்து ஏதாவது அரசு செய்யப்படுவாரா? அப்படிங்கிற மாரியான கேள்விகள் இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. திரிஷா அவர்கள் இது ரிலேட்டடா தளபதி விஜய் அவர்கள்ட்ட கூட ஃபோன் பண்ணி பேச அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரியும் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் வந்து குறிப்பா அரசியல்வாதிகளே நடிகைகள பப்ளிக்ல தப்பா பேசுறது நம்ம ரீசென்ட் டேஸா பார்த்து வந்துட்டுருக்கோம். என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ப்ரொபஷனலா தான் நடிகை. மத்தபடி அவங்களும் ஒரு மனுஷங்க தான். அவங்களும் ஒரு பொண்ணு தான். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட்ட கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். அத நெறைய அமைச்சர்கள், நெறைய அரசியல்வாதிகள் மீறுறாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த ஒரு விஷயத்த மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரிஷா அவர்கள் உதயநிதி மேல கேஸ் கொடுத்து இந்த ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்களாமா. இது சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சூர்யா அவருடைய ரோலெக்ஸ் படம் எப்போ வரும் அப்படிங்கிறத குறித்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து ரசிகர்களுக்கு கொடுத்திருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரோலெக்ஸ் படம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஆசை. அதற்காக லோகேஷ் கனகராஜ் அவர்கள கதை கூட பண்ண சொல்லியிருந்தேன். பட் இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து மும்பையில அல்லு அர்ஜுனோட படத்துக்கு ரொம்பவே பிஸியா இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அடுத்து விக்ரம் 2 பண்ண போறேன் அப்படிங்கிற மாரியும் அவர் சொல்லியிருக்காரு. மேலும் கைதி 2மே அவரோட லைனப்ல இருக்கு. இதற்கிடையில லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த ஒரு ரோலெக்ஸ் கதைய கம்ப்ளீட்டா முடிப்பாரா? என்கிட்ட அப்ரோச் பண்ணுவாரா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது. பட் கண்டிப்பா ஃபேன்ஸ்க்காக ரோலெக்ஸ் படம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சூர்யா சொல்லியிருந்தாரு. இவர் சொல்றத பார்த்தா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்வி தான் வருது. ஏற்கனவே கைதி 2 தான் பண்ணியிருக்கணும். கூலி பண்ண போயிட்டாரு. அடுத்து கைதி 2 பண்ணுவார்ன்னு பார்த்தா அல்லு அர்ஜுன் அவர்களோட படத்துக்கு போயிட்டாரு. இப்படியே போனா எல்சியு இழுத்து மூடப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.